அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நமக்கெல்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்து கொள்ளுகிற வழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். 6 மணிக்கு எழுந்துக்கிறவர்கள் உண்டு. காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க உண்டு. இது தவிர 8 மணிக்கு சில பேரை எழுப்பினா கூட என்ன இப்படி மிட் நைட்டில் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறியே அப்படின்றவங்களாமும் உண்டு. ஆனால் இதையும் தாண்டி இந்த 5 அறிவு இருக்கிற மற்ற உயிரினங்கள் இருக்குதே, அதில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் உண்டு. 4 மணிக்கு எழுந்தே குரல் கொடுக்கிற உயிரினங்களும் உண்டு. நமக்கு முந்தையே கொட்டடியில் இருக்கிற மாடுலாம் குரல் கொடுக்கும், கன்றுக்குட்டி கத்தும், பறவைகள்லாம் காலையில் எந்திரிக்கும். இந்த மாதிரியான மற்ற உயிரினங்களெல்லாம் கூட சீக்கிரமாக எழுந்து கொள்ள வேண்டிய, விழிப்புணர்வு அடைய வேண்டிய அவசியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றன. இதை வச்சே சார்லஸ் கெட்டிங் அப்படின்னு ஒரு அருமையான ஆங்கில எழுத்தாளர், அவன் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார். ஒரு நண்பனை பார்க்குறதுக்காக இவர் போயிருக்கிறார். அவர் இந்தாப்பா வச்சுக்க, புத்தாண்டு வருது, என்னுடைய அன்பு பரிசாக வச்சுக்க அப்படின்னு ஒரு கிளி கூண்டு ஒன்று தரார். கிளி கூண்டு. என்னப்பா இது, கிளி கூண்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, காலி கிளி கூண்டை கொடுக்குறியேன்னு, நீ இதை வச்சுக்கப்பா, வீட்டில் கட்டி தொங்க விடு, தானாகவே இதில் ஒரு கிளி வந்து உக்காரும் பாரு அப்படின்னு சொல்கிறான். இதை கிளி வந்து உக்காருன்றதுக்காக நான் ஒரு கிளி கூண்டை கட்டி விடணுமா, இது என்னது, இது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு, நீ வெய்யு, கண்டிப்பாக அதில் ஒரு கிளி வந்து உக்காரும் அப்படின்னா. என்னப்பா இது, தேவையில்லாமல் இதை கட்டி விட்டு அது வந்து உக்காரும், வேணும்னா நானே போய் ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேன்னு. இல்லை இல்லை இல்லை, நான் அன்பு பரிசாக கொடுக்குறேன் வச்சுக்க அப்படிங்கிறாரு. இவர் கொண்டு போய் நண்பன் கொடுத்ததாயிற்றே அப்படின்றதுக்காக மகிழ்ச்சியோடு கொண்டு போய் வீட்டில் தொங்க விடுறார். ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா காலியாக ஒன்றை கொண்டாந்துட்டு. ஒரு நாள் வேற ஒருத்தர் வந்தார். என்னங்க இது, வெறும்னா கிளி கூண்டு இங்கே இருக்குது, கிளி ஏதாவது செத்து போச்சா? இல்லைப்பா, கிளி இல்லவே இல்லைன்னு. இல்லை, அதைத்தான் நானும் சொல்கிறேன். அது என்ன, ஏதாவது நீ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தப்போ பறந்து போச்சா? எப்பா அதில் கிளியே இல்லைப்பா, நான் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னா. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு. என்னாச்சு, இது மாதிரி காலியாக கிளி கூண்டு இருக்கக்கூடாது, அது ஃபெங்ஷுயி, சைனீஸ் ஃபெங்ஷுயி படி அது வீட்டுக்கு ராசி இல்லை, அதில் ஒரு கிளி ஒன்று வாங்கி வச்சிரு அப்படின்னாரு. என்னமோ ஃப்ரெண்டு கொடுத்தது, இது வச்சுக்க அப்படின்னா, நான் இல்லை இல்லை இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னார். இப்போ இவர் சொல்கிறாரே அப்படின்றதுக்காக இதை தூக்கி போடவும் மனசு வரல. நண்பன் கொடுத்ததுன்றதுக்காக கொண்டு வந்து வச்சா இப்போ இது மாதிரி ஒரு சிக்கல், வரவங்களாம் கேள்வியும் கேட்டுட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. என்னப்பா இது, வெறும் கிளி கூண்டை தொங்க விட்டுருக்குற, வீட்டில் பறவைகள் இருந்தால் அது அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கோம், சரிதான், கூண்டு இல்லாத பறவை இருக்கலாம்ப்பா, பறவை இல்லாத கூண்டு இருக்கலாமா, இது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு. இப்படி வரவங்கெல்லாம் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நிலமை ஆயிடுச்சே அப்படின்னு இவரே கடைக்கு போய் 2 ஜோடி கிளியை வாங்கிட்டு அங்கேருந்து, லவ் பேர்ட்ஸ், அதை கொண்டாந்து கூண்டில் வச்சிட்டார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா, என்னோடய ஃப்ரெண்டு அப்போவே இது கரெக்டாக சொன்னான், நீ இதை கொண்டு போய் வெய்யி, என்னைக்காவது ஒரு நாள் இதுக்குள்ளே கிளிகள் வரும் அப்படின்னு. இப்போ நானே அதை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு. இது என்றைக்கோ யாருக்கோ எப்பொழுதோ ஒரு சார்லஸ் கெட்டிங் என்கிற எழுத்தாளர் எழுதின கதையா? இல்லைங்க, நம்முடைய மனம்தான் அந்த கிளி கூண்டு. அல்லது நாமெல்லாம் எந்த மாதிரியான எண்ணங்களை வைக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் கூண்டு வைத்திருக்கிறோமா, அல்லது சிறை வைத்திருக்கிறோமா, அல்லது கொடூரமான மிருகங்கள் இருக்கின்ற கூண்டை கொண்டு வந்து வைக்கிறோமா, மென்மையான அழகான பாடும் கிளிகளும் குயில்களும் வந்து தங்குகிற கூண்டாக நம் மனம் இருக்கிறதா? அதை நாம் தான் முடிவு பண்ணுறோம். நீங்கள் ஒரு இருட்டு அறையை வெறுமனை பூட்டி வச்சுருங்களேன், ஒரு 3 நாள் அதுக்குள்ளே போகவே வேணாம், உள்ளுக்குள்ளே லைட்டெல்லாம் எதுவுமே எரிய வேணாம், வெறுமனை ஒரு அறை அதை பூட்டி வச்சுருங்க. ஒரு வாரம் கழித்து உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒட்டடை இருக்கும். அந்த ஒட்டடைக்கு பிறகு ஏகப்பட்ட தூசி வந்திருக்கும். இருட்டாகவே இருந்ததுனால அதில் 2-3 பல்லி வந்திருக்கும், பாய்ச்சை வந்திருக்கும். அந்த பல்லி பிடிக்கிறதுக்காக சில பூச்சிகள் இல்லாமல் வந்திருக்கும். சிலந்தி வந்து 8 கால் பூச்சி அதில் ஒரு வலை கட்டியிருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்கலை, இருட்டாக விட்டு விட்டோம். எனவே இருளை ரசிக்கின்ற விஷயங்கள் எதோ எந்த உயிரினங்களோ அது எல்லாம் தானாகவே வந்து விட்டன. நம்முடைய மனசு கூட அப்படி தான். அதுக்குள்ள அறியாமைங்கிற இருட்டு, ஆணவங்கிற இருட்டு,
மேட்டிமைங்கிற இருட்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டா தானாகவே மற்ற விலக்கப்பட வேண்டிய தீய எண்ணங்கள், வக்கரமான குணங்கள், வெறுப்பு, கசப்பு இது எல்லாம் தானாகவே வந்துவிடும். மனதுக்குள்ளே அழகான பறவைகள் வந்து தங்குவது மாதிரியான மேலான எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ள ஆனந்த கீதம் பாடக்கூடிய வகையில் மனதையே ஒரு கிளிக்கூண்டாக மாற்றுகிறவர்களுக்கு நிச்சயம் அதில் குயில்கள் வந்து கீதம் பாடும். சாலமன் மன்னன் ஒரு பேரரசன் அரபு தேசத்தில். அவன் தன்னுடைய மந்திரியை ஒரு நாள் அழைச்சி, நீங்கள் இந்த நாடு முழுக்க சுற்றி பாருங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வேண்டும், அந்த பொருளை பார்த்தாலே என்னுடைய முகம் மாறணும், அது மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா. அவர் பார்த்தாரு, அரசே இது என்ன வினோதமான ஆசையாக இருக்குது, அதை பார்த்தா உங்கள் முகம் எதுக்காக மாறணும் அப்படின்னு. இல்லை, எனக்கு அதை பார்த்த உடனே நான் சோகமாக இருந்தால் சந்தோஷமாயிடணும், கோபமாக அப்படியே பொங்க போகிற நேரத்தில் நான் அதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே பொறுமை வரணும், சாந்தம் வரணும், நிதானம் வரணும். அந்த மாதிரி எதிர்மறையான குணங்கள் எல்லாம் என்னுடைய முகத்திலே தெரிகின்ற பொழுது நான் அதை எடுத்து பார்த்துட்டேன்னா நேர்மறையான சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாம் வருவது மாதிரியான ஒரு பொருள், அந்த மாதிரி எனக்கு ஒன்று போய் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அது உங்களால் தான் முடியும், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னார். இவர் பாவம் மந்திரி எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் அங்கங்கேயும் எங்கெங்கேயோ ஆளெல்லாம் விட்டு தேடி பார்க்குறார். எந்த ஊர்லேயும் எதுவுமே கிடைக்கல. இது என்னது, இது முகம் மாறுற மாதிரியான பொருள், அதுவும் அரசருடைய முகம் மாறுவது எதை பார்த்தா மாறும்னு ஒன்றும் தெரியல. அப்போ அங்கே நம்முடைய பொங்கல் திருவிழா வருது இல்லைங்களா, அது மாதிரி அந்த நாட்டில் சுக்காத் அப்படின்னு ஒரு திருவிழா, யூதர்களுடைய அறுவடை திருநாள் விழா. நமக்கும் அதானே, அதை அவர்கள் அப்படி கொண்டாடுகிறார்கள். ஊரெல்லாம் கடை வீதிகள் எல்லாம் ஏராளமான கடைகள் வந்து விட்டன. அங்கே ஒரு ஒரு பழைய பொருள்கள் எல்லாம் விற்கிற ஒருவர், அவர்கிட்ட போய் இந்த மந்திரி விசாரிக்கிறார், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா பார்த்தா இருக்கணும், இந்தாங்க நம்மக்கிட்ட இருக்குதுங்க, இது அரசருக்கு என் பரிசாக கொடுங்க அப்படின்னு ஒரு மோதிரம் அதை எடுத்து அதில் என்னவோ செதுக்கி தரார். அதை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்து, அரசே இதை பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் மாறும் அப்படின்னு. அதில் செதுக்கினதை படித்து பார்த்தாரு. அரசர் அப்படியே மிரண்டு போயிட்டார். அற்புதம் அற்புதம்னு. ஏன்னா அது ஒரு சாதாரண பித்தளை மோதிரம். அதில் அவர் என்ன செதுக்கி இருந்தார், இதுவும் தற்காலிகம்தான், இதுவும் நிரந்தரம் அல்ல, இதை மட்டும் எப்போதும் நிரந்தரமாக மனதில் வையுங்கள். 3 வரி அதில் செதுக்கி இருக்கிறார். இதுவும் தற்காலிகம், இதுவும் நிரந்தரம் அல்ல, இதுவும் நிச்சயம் மாறும்னு. நம்முடைய மனதுக்குள்ளேயும் இப்படித்தான் பெருமக்களே, எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் தற்காலிகம்தான். இதை நினைவிலே வைத்து கொண்டால் தேவையில்லாத கோபம், வெறுப்பும், கசப்பு, பிறர் பேரில் வருகின்ற ஆத்திரம் இது எல்லாமே நமக்குள் தற்காலிகம்தான். அவர்களும் மாறுவார்கள், அவர்களிடத்திலும் நற்பண்புகள் உண்டு என்பது நினைவுக்கு வரும். நமக்கு வருகின்ற விரக்தியும் பொறாமையும் கோபமும் மாறி நாமும் ஆனந்தமாக அரசன் முகம் என்ன, அன்றாடம் அத்தனை பேருடைய முகம், அகம் இரண்டுமே மாறும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.